இந்த வீடியோவில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்து இன்றைக்கி தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்க லால் சலாம் படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லால் சலாம் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, முர்தாபாத் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இந்துவும் முஸ்லீமும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதி அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி அந்த கிராமத்தை பிரிக்க நினைக்கிறாரு. ஸோ அப்போது ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது, கிரிக்கெட் மேட்ச். அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு கலவரம் வெடிக்குது. அந்த கலவரம் மூலமாக இந்துவும் முஸ்லீமும் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க கடைசியாக ஒன்று சேர்ந்தாங்களா, அந்த கிராமம் என்னாச்சு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மெசேஜ் தான். இந்துவும் முஸ்லீமும் ஒற்றுமையாக இருக்கணும், மதம் வாரியாக பிரிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்றத அந்த மெசேஜை வந்து அவங்க கையில் எடுத்து இது ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இருக்க ஒரே பாசிட்டிவ் இந்த மெசேஜ் மட்டும்தான். இந்த படத்தில் அவங்க எந்த வித கேரக்டருமே வந்து ஒழுங்காக எழுதலை, இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கேரக்டரும் சேர்த்து தான். இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா விக்ரந்த் தான். ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாகவே வராரு. சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது படத்தில். இன்டர்வல் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கான மாஸ் சீன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பெரிய மைனஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். அதுக்கு அவங்க அமைச்ச ஸ்க்ரீன் ப்ளே தான். படம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எதை நோக்கி போகுது அப்படின்னே தெரியல. ஸோ அதுதான் பெரிய மைனஸாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கோர் கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, மத நல்லிணக்கம் மற்றும் அரசியல். ஸோ இந்த 3 கான்செப்டை தான் அவங்க படத்தில் பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த 3 கான்செப்டையும் அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு தான் இந்த படத்தில் சொல்லணும். இந்த படம் வந்து ஸ்போர்ட்ஸில் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸை பற்றி அவங்க கரெக்டாக கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை பற்றியும் முடிக்கல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து முஸ்லீம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க எதுக்கு பிரிஞ்சாங்க, என்ன காரணத்துக்காண்டி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி அதையும் அவங்க ப்ராப்பராக எழுதலை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி இங்கே பிரச்சனை வருது. ஸோ அதையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் பண்ணலை, அதையும் பாதியிலே விட்டுட்டாங்க. அடுத்து இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நம்மளுக்கு போர் அடிச்சிடுது. இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் தான் பண்ணியிருக்காரு. அவரோட சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் திருவிழா இந்த சாங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. தேங்க்யூ.